அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு இன்னமும் தளபதி விஜய் தான் காரணம் அப்படின்னு ஒரு சில யூடியூப் மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள், சில பத்திரிகையாளர்கள், சில எதிர்க்கட்சி தலைவர்கள், சில ஆளுங்கட்சி தலைவர்கள், சில மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு காரணம் தான், கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது விஜயை விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு, விஜயை பற்றி பேசுகிறத விட்டுட்டு, அதுக்கு செருப்பு தூக்கி எறிஞ்ச ஆட்கள் யார், கல் தூக்கி எறிஞ்ச ஆட்கள் யார், அதை தூண்டிவிட்ட ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு, விஜய் 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 விஜய்னா அந்த மனுஷன் என்னடா பண்ணுவார்? அவர் மட்டுமே டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்க சில தற்குறி பேச்சாளர்கள். நான் குறிப்பாக யாரை சொல்கிறேன்னா, மெயினாக ஏற்கனவே நான் பதிவு போட்டது தான். இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான், சாட்டை திருமுருகன், அவன் சாட்டை கிடையாது, சாக்கன்னு நான் எப்பயே சொல்லிட்டேன். அந்த இடுமோன கார்த்தி, அவன் இடுமோன கார்த்தியே கிடையாது. அவன் வந்து இன்னொரு பொண்ணை கெடுத்து விட்டு, நான் ஏற்கனவே இந்த பதிவு தான் போட்டிருக்கேன். அவன் ஏற்கனவே இன்னொரு பொண்ணை கெடுத்துட்டு, அவன்லாம் வந்து அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா பெண்களுக்கு மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மெயினே பெண்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியம், பாதுகாப்பு தேவை. ஆனால் மற்ற கட்சியில் கூட நம்பிடலாம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதில் மெயினாக யாருன்னா, அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே ஒரு பொம்பளை பொறுக்கி, சாட்டை திருமுருகன் 1ஆம் நம்பர் புறம்போக்கு, அப்புறம் வந்து இடுமோன கார்த்தி, அவன் வந்து சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது இவனுங்கள்லாம் வந்து கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, அதுக்காக விஜய் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட முடியுமா? இத்தனை கூட்டத்துக்கு போயிருக்காரு. மதுரையில் கூடாத கூட்டமே கிடையாது, நாகப்பட்டினத்தில் கூடாத கூட்டமே கிடையாது, திருவாரூரில் கூடாத கூட்டமே கிடையாது, விக்கிரவாண்டியில் கூடாத கூட்டமே கிடையாது, நாமக்கல்லில் கூடாத கூட்டமே கிடையாது, அரியலூரில் கூடாத கூட்டமே கிடையாது. இத்தனை இடத்துலையும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்கும் பொழுது கரூரில் மட்டும் ஏன் இத்தனை அநியாயமாக 41 இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு எந்த புறம்போக்கு பொறுக்கி அறிவுள்ள மனுஷனாக தான் இவங்கெல்லாம் யோசித்து இதை பற்றி பேசுவானுங்க? பேச மாட்டானுங்க. ஏன்னா விஜய் என்கிற ஒரு ஆளும்